Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இருபத்தி 4 மணி நேரத்தில் உருவான சுயம்பரம் திரைப்படத்தில் பணியாற்றிய போது எப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது? சார் அது சுபாஷ் சார் இப்போது அதில் வந்து ஒரு 7 டீம் இல்லை 8 டீம் பண்ணாங்க. அதில் வந்து சுபாஷ் சார் டீம் நான் வந்தேன். அதில் என்ன ஒரு சுபாஷ் சார் வந்து சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வந்திருக்க வேண்டிய ஒரு டைரக்டர். அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து சில பேர் வந்து ரைட்டிங்கில் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, மேக்கிங்கில் கம்மியாக இருப்பாங்க. சில பேர் மேக்கிங்கில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரைட்டிங்கில் கம்மியாக இருப்பாங்க, ஸ்டோரி டெல்லிங்கில். சார் அந்த ஒரு மாஸ்டர். அவர் எங்கே மிஸ் ஆனார்ன்றது அவருக்கும் தெரியல, அவர் சுற்றி இருக்கிற எங்களுக்குமே தெரியல. ஏன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்தார்னு வச்சுக்கலாம், சார் ஒரு கதை சொல்கிறேன் சும்மா கேளுங்களேன் அப்படின்னு வர சார். சும்மா கார் பார்க்கலாம், சிகரெட் பிடிச்சினார், அவ்வளோ கதை பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த கதையை எழுத மாட்டார். இன்னொரு கதை சொல்லுவார் சார். 10 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கதை பண்ணிடுவார். கதை பண்ணியிருக்கேன் வரியா அப்படின்னு உட்காந்து சும்மா நடந்துகிட்டே இருப்பான். சின்ன ஏஆர் ரஹ்மான் ஸ்ட்ரீட்லாம் இருந்தாங்க. அப்போ சொல்லுவார், சார் இந்த கதை எப்படி இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. அப்படி தான் சார் அவருடைய. அப்போது அபிமன்யு தான் எங்களுடைய பழக்கமாச்சு, எனக்கும் அவருக்கும். அர்ஜுனுடைய ஃபங்க்ஷனில் தான் அவர் வந்தார். அர்ஜுனுக்கு கதை சொல்கிறதுக்காக தான் வந்தார். அந்த அர்ஜுனுக்கு கதை சொல்கிற டைமில் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அப்போது நான் அந்த ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் இருக்குது, அது மாதிரி ஒரு சக்கர வியூகத்தை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போது அவர் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருந்த ஒரு டைம். அப்போது பார்த்திபன் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, சுபாஷ் சாருடைய ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேளுங்களேன். நான் கேட்டலாமே சார். அவர் எப்பவுமே அப்படி. இப்போ நான் ஒரு 4 days பேக்கு ஒரு டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த கதையில் வந்து பார்த்திபன் சார் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் இப்போ வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாரு டீன்ஸுன்னு. அதில் ரொம்ப பரபரப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் இருந்து நான் அடிக்கிறேன். ஃபோன் அடித்தோம்னா நான் சொன்னேன், இது மாதிரி சார் வந்து ஒரு டேரக்டர் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு சொல்கிறாரு. அவர் ப்ரொடியூசர் டேரக்டர் கதை சொல்லணும்னு சொல்கிறார். உடனே வாங்க 2:45 வாங்கன்ட்டார். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பார், உட்காந்து அந்த கதையை கேட்குற அளவுக்கு. அப்போ அதே மாதிரி சுபாஷ்க்கு வந்து கேட்டு காலையில் கேட்டார், உடனே ஓகே பண்ணார், மறுநாள் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த நட்பு அந்த தொடர்ந்ததுனால என்னாச்சுன்னா, அந்த சுயம்பரமில் வந்து அவர் வந்து ஒரு பார்ட் இருந்தார். அந்த பார்ட்டில் வந்து பிரபுதேவாவும் ரோஜாவும் நடிக்கிற மாதிரி. எங்களுக்கு அந்த படத்துலேயே விஷயம் என்னென்னா, மொத்த ஃபிலிமே வந்து 1 டேல ஷூட் பண்ணோம். அதில் வந்து சாங் இருக்குது. அதில் பிரபுதேவா வந்து அந்த டைமில் எப்படி இருப்பார்னா, எனக்கு அவர் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படினால அப்போது சாங் ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பண்ணி இந்த சாங் மொத்தமே 3 ஹவர்ஸில் ஷூட் பண்ணணும். ஏன்னா மொத்த ஃபிலிமில் ஒரு நம்ம ½ டேக்கு மேலே நம்ம எல்லோரும் கண்டினியூஸாக கம்பைன் பண்ணிடுறோம். நீ ½ டேக்குள்ளே 1 o'clock எனக்கு வந்து சீன்ஸு ஒரு 8 சீனு சாங் இருக்குது. சரி 8 சீன் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரபுதேவாவுடைய கோரியோகிராஃபியில் போய் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது. அப்போது எப்படி பிரபுன்னு இல்லை ஒன்றுமே கிடையாது, ரிஹர்சலுக்கு வாங்க அப்படின்னாரு. ரிஹர்சலுக்கு நானும் சுபாஷ் சாரும் போனோம். போயிட்டு எனக்கு வந்து 3 செட்டப் கொடுங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேணாம் சார். 3 செட்டப் தான், கிட்டத்தட்ட 40-45 ஷாட் எடுத்திருக்கோம். 3 செட்டப் தான். அப்படி நம்ம எடிட்டிங்கை வந்து மைண்டில் உள்ள தூக்கி வச்சுட்டு அப்படி பண்ணுறது. ஸோ இப்போது அர்ஜுன் சார் எப்படி உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபியில் வந்து ஒரு இருக்கும், அது மாதிரி பிரபுதேவா வந்து அது மாதிரி. ஸோ அவரும் வந்து ப்ரூவ்டு இல்லையா, பிரபுதேவாவும் கோரியோகிராஃபராக ப்ரூவ்டு இருந்தால். ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. ஸோ அப்போ நாங்கள் சாங் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன ரொம்ப சீக்கிரம் எங்களுடைய போர்ஷனே முடிச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து 3 போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பேட்சில், அப்புறம் அந்த குரூப் சாங்கில் போய் திருப்பி நான் ஒர்க் பண்ணேன், கிளைமேக்ஸில் ஒர்க் பண்ணேன் நிறைய. ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரம் முடிச்சாச்சு. கரெக்டாக ஃபுல் டே எங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் எங்களுடைய டீம் வந்து கிளைமேக்ஸ் வாகினிக்கு வரணும்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் 1:30க்கு முடிச்சிட்டோம் சார், சாங்கோட சேர்த்து சீன்ஸோடு சேர்த்து முடிச்சோம். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. ஸோ நம்ம வந்து அந்த இன்னொரு குரூப் சாங் இருந்து எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து வர மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து அதில் ஒரு
அது ஒரு ஃபன் அவ்வளோதானே தவிர வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல முடியாது. நம்ம ரெகுலராக எனக்கு ஒரு ப்ரெஷரே தெரியல. என்ன ப்ரெஷர் தெரியலனா எவ்ரிதிங் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். அஸ் அ ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே ஆகட்டும், எல்லாருக்கும் இப்போ ஒரு எபிசோட் மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்தந்த எபிசோட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சுபாஷ் சார்கிட்ட என்னென்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு பேசிக்காக அவர் எடிட்டர், ஃபாதரே எடிட்டர். அவர் எடிட்டிங் வந்து சென்ஸ் என்னன்னா ஒரு 12 ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம ட்ராலி போடுறோன்னு வச்சுக்கலாம், நம்ம போகிறோன்னா இதுக்கு மேலே அதை வேணான்ட்டுவார், இங்கே நிறுத்துருங்க பண்ணி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டுவார். ஏன் லைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணாம், சும்மா இது டைம் எடுத்து அந்த டைம் கொடுப்பாரு, நல்லா டைம் எடுத்துங்க, நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எதுக்கு யூஸ் பண்ணுறேன், ஒரு க்ளோஸ்அப்பில் சீன் முடிக்க போகுது, அதெல்லாம் பண்ண சும்மா ஒரு க்ளோஸ்அப் வச்சுருங்க அப்படின்வார். அப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த 8 சீன் போது அவர் என்ன சொன்னார், கரெக்டாக சொன்னார், மார்னிங் 6:30 ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன் பண்ணிர், பட் 9 o'clock வில் ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னாரு. 9 o'clock வந்து 3 சீன் முடிச்சாச்சு சார். 6 to 9 காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது, அதில் ட்ராலி இருக்கும், க்ரேன் இருக்கும், எல்லாமே முடிச்சாச்சு. 9 o'clock பிரபுதேவா கிட்ட வந்து கொடுத்தாச்சு. 9 to 12 அவர் சாங்கத்தை 10, 11, 12 முடிச்சாச்சு. 12 to 1 வந்து சீன்ஸ் முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆனால் அதில் எல்லா ஷார்ட்ஸ் இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட வந்து பெரிய எந்த சூட்சமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே டைரக்டர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு டைரக்டர் அவங்க வந்து கிளாரிட்டியோடவும் கிளியராகவும் இருந்தாங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஈஸி. இப்போ இவ்வளோ ஃபிலிம்ஸ் எப்படி சார் பண்ண முடியுது? 30 டைரக்டரோட ஒர்க் பண்ணியாச்சு. 48th ஃபிலிம் நான் போகிறேன். இப்போ காந்தி கிருஷ்ணாவுடைய ஃபிலிம் பண்ணுறேன், அது 48th ஃபிலிம். 30 டைரக்டரு, 41 ப்ரொடியூசரு, எப்படி ஒர்க் பண்ண முடியாது? ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸோட வேலை செஞ்சாச்சு. அப்படின்னும் போது அது ஒரு வகையில் என்னென்னா, ஒருத்தர் எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுல்ல. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து ப்ளஸ் இருக்கும், எனக்கு ஒரு மைனஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கமாண்ட் இருக்கும், ரைட்டிங்லேயோ இல்லை மேக்கிங்லேயோ. அது ஸோ அந்தந்த ப்ளஸ் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது, அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் டெலிவரி பண்ணுறது தான் நம்மளுடைய விஷயம். நீங்கள் முழுமையாக விஜயகாந்தோட பணியாற்றிய படம்னா அது சொக்கத்தங்கன் திரைப்படம் தான். அவரோடு பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதுக்கு முன்னாடி எனக்கு 2 படம் வந்தது சார். விஜயகாந்த் சொல்கிற 2 படம் வந்து 2 படமும் நான் பண்ணலை. 2 படம் பண்ணுற காரணம் என்னென்னா, சார் நான் ஒரு படம் பண்ணலைன்னா அதுக்கான காரணம் வந்து எந்த விதமான அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்காது, இல்லைனா வந்து எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இருக்கவே இருக்காது. இன்டென்ஷனலாக இல்லை, எதுவுமே உண்மையாகவே விஷயம்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷம் சார் எனக்கு உலகமே எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு பக்கம் பார்த்திபன் சார், ஒரு பக்கம் செல்லுமன். அதில் 4 படம் வெளி படம் பண்ணேன். ஒன்று வந்து ஆயுத பூஜை பண்ணேன், ஒன்று வந்து ஊட்டின்னு ஒரு படம் பண்ணேன், டைம்னு ஒரு படம் பண்ணேன், நிலாக்காலம்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். இதில் 4 ஃபிலிம் தான் நான் வெளியில் பண்ணது. நிலாக்காலம் காந்தி கிருஷ்ணாவுடைய படம், அது சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். 4 படம் தவிர எல்லா படமே பார்த்திபன் சார் படமும் செல்லுமணி படம் தான். அப்போது வந்து செல்லுமணி சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் படம் பண்ணாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே அப்படின்னா சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு டேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த டேரக்டர் நான் கூப்பிட்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்னா நான் தெரியாத டேரக்டர் உங்களை கேட்பல, சார் அந்த டேரக்டர் எப்படி சார் நல்லா பண்ணுவாரா சார்? அது வந்து நம்மளுடைய ஒரு க்ரியேட்டிவ் ஷேரிங்க்கும் ஒரு கம்ஃபர்ட் லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு 2-3 டேரக்டர் வந்து நான் கூப்பிட்டு பெரிய டேரக்டர் தான் நான் பண்ணலன்னே சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நமக்கு அது எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு, அது நான் ரொம்ப பார்ப்பேன். நம்ம ஃபினான்ஷியல் விஷயங்களாவோ இல்லை வேறு விஷயம் நம்ம எந்த விதமும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக வேலை செய்யணும்னு நினைப்பேன். அதில் வந்து ரொம்ப போட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நம்ம வேணான்னு சொல்லுவோம். அப்போ 2 படம் வருது, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய மேனேஜர் வந்து ஒரு வாட்டி நான் மீட் பண்ணும்போது, நீங்கன்னா அவர் விஜயகாந்த் சார் கூப்பிட்டா பண்ணவே மாட்டேன்றீங்க, உங்கள் செம்ம கடுப்பில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. என்ன இது நம்ம என்னங்க பண்ணோம், நமக்கு வேறு ஏதாவது ஒர்க்கு வந்துட்டுருக்கோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிட்டிசன் ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட வந்தது. அந்த சரவணன் வந்து எனக்கு ரொம்ப அவர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். எனக்கு அடிக்கடி என் வீட்டுக்கெலாம் வருவார். அவர் வந்து வரும்போது ஒரு நாள் விஜயகாந்த் சார்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். விஜயகாந்த் சார்கிட்ட அப்போ அப்பாயின்மெண்ட்டை வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நான் சொன்னேன், நான் சின்ன ஒரு நம்பிக்கை, என்னதான் இருந்தாலும் நம்ம மேலே வந்து எந்த இதுவும் கிடையாது, நம்ம கேட்டு பார்க்கல, என்ன இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே, அதுக்கு மேலே ஒரு பெரிய லாஸ் கிடையாது. ஒரு ஃபோன் காலில் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ஸோ வாட் ஐ டோல்டு மாதிரி,
சரி நான் ட்ரை பண்ணுறேங்க சொல்லிட்டு விஜயகாந்த் சார் பண்ண நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் அடித்தேன். அவர் அப்போ யாரோ உதவியாளர் அது மறந்துட்டேன், பேர் மறந்துட்டேன், நடராஜோ பூஷன் யாரோ சம்படி எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து கேட்டாங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுகிறேன், சார்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி சார் வந்து பிஸியாக இருக்கிறாரு. என்ன அது சார் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு வேணால் நீங்கள் வந்து இதுக்கு வந்துடுங்க, மண்டபம் வந்துடுங்க, அங்கே வேணால் மீட் பண்ணலான்னாரு. நாளைக்கு நான் வர்றது இருக்கட்டும்ப்பா, நான் ஃபோன் பண்ணேன்னு மட்டும் சொல்லி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரலாமா அதுக்கு நம்ம அங்கே போய் நின்றுட்டு இதுவாகிடக்கூடாதுல்ல, பார்க்காம விட்டுட்டார் கஷ்டமாயிடுன்றதுக்காக நான் வேறு ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன், நான் கூப்பிட்டு வரேன், எனக்கு அவர் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கிறேன், அப்போது வந்து சரியாயிருக்காது, நீ சும்மா சொல்லுப்பா அப்படின்னா போய் சொன்னேன்னா யார் நானும் பண்ணிடுறேன், எந்த பண்ணிடுறேன் கேமரா கொடுறான்னு சொல்லி ஃபோனை சொல்லு பண்ணிடு அப்படின்னு. அதாவது அது எதுவுமே இல்லாமல் சொல்லு பண்ணிடுறேன். சார் இது மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு சொன்னார், அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கிறாராம, அதனால் வந்து நான் சொன்னேன் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சி நான் சொன்னேன் சார், அதனாலண்ணா ஒரு நிமிஷம் இரு ஃபோனை முன்னாடி நாளைக்கு 4 மணிக்கு சொல்லிட்டுங்கண்ணா. சார் ஒரே ஒரு ஃபோன் தான் சார், அவருக்கு நான் முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. எனக்கு என்னடாச்சு இப்படி நான் உடனே ஃபோன், அப்புறம் அது நடக்காததுக்கான வேறு ரீசன்ஸ் வச்சுங்க, அதுக்கப்புறம் விட்டாச்சு. பாக்யராஜ் சார் வந்து ஃபோன் அடித்து ஒரு நாள் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இதுலேருந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா பார்த்திபன் சாருக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அவருடைய வந்து ஒரு அப்பாவுக்கு ஈக்குவலாக எப்படின்னா அப்படி தான் பாக்யராஜ் சார் எப்பவுமே. அதாவது அந்த பக்கம் சும்மாவே நாங்கள் அப்படி லொக்கேஷன் பார்க்க போவோம், இல்லை வேறு எதுக்காவது போவோம், வரும்போது வாங்க டேரக்டர் போய் பார்த்துட்டு வந்துடும், சும்மா ஒரு டச் பண்ணிட்டு வருவார். அது வந்து எப்பவுமே இருக்கும், எந்த படங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவரோட வந்து ஒரு ரேப் போட்டிருக்கோம். அதனால் என்னை வந்து அவரோட நான் ஒர்க் பண்ண ஆயுத பூஜை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவருக்கு இன்னும் நெருக்கமாயிட்டேன். பட் நான் போய் சந்தித்து அந்த ஃப்ரீக்வன்சி இல்லாமல் இருந்தது. என்னை வந்து உடனே ஒரு நாள் ஃபோன் பண்ணி பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், கேமரா பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். என்னங்க இது வந்து ஒரு 5-6 பேரோட வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வேலை செய்யணும்னு ஒரு ஆசை அந்தந்த ஜென்ரேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் கேபி சார் ஆகட்டும், பாரதிராஜா சார் ஆகட்டும், பாக்யராஜ் சார் ஆகட்டும், மகேந்திரா சாரோட ஒரு ஒர்க் பண்ணிட்டே வச்சுக்கலாம். அப்படியே இவர் கூப்பிட்டா நம்ம வேகம் பண்ண மாட்டோம். நம்ம சார் இது என்ன சார் நீங்கள், இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அப்போ போய் உட்காந்தா எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. உட்காந்துட்டு எப்படி இருக்கீங்க பண்ணிடு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்களான்னாரு. அது எனக்கு புரியல, ஃபோனில் கூட தான் சொன்னீங்க சார், என்ன சார்னு. இல்லைங்க நான் உங்களை 2 வாட்டி வீட்டில் விசேஷங்களுக்கு கூப்பிட்டாரு, ஒரு ராஜகுமாரி 2 படத்துக்கு கூப்பிட்டாரு. அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா சார், இல்லை சார் அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லட்டுமாண்ணே, சொல்லுங்கன்னாரு. இல்லை சார் வந்து நீங்கள் ஒரு டைரக்ஷனாக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக பண்ணுவீங்க, ஆனால் மேக்கப் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு ஒன்று யார் பார்த்திபன் சொன்னானா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப பார்த்து ரசித்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம அப்படிலாம் இப்போ விஜயகாந்த் சாரோடலாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளோ எடுத்தாலும் பண்ணிப்பார், பார்த்திபன் சாரோட என்ன பண்ணாலும் நம்ம யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு ஆளோட போய் வேலை செய்கிறோம், பாக்யராஜோட வேலை செய்கிறோம், நம்ம போயிட்டு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா தப்பாகிட மாட்டேங்குது. அதனால தான் சார் நான் பண்ணேன்னு. அது இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வெயில்ன்றது பெருசாக ஒத்துக்காது, நான் ஒரு மேக்கப் பண்ணேன் ஃபுல்லாக வேர்த்து கொட்டும், அந்த மேக்கப் கலையத்துக்கும் ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லுவேன், இதெல்லாம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணேன், இதெல்லாம் தெரியாமல் இவ்வளோ படம் இதுக்காக நீங்கள் படம் பண்ணல அப்படின்னாரு. ஆமாம் சார், சரி கவலைப்படாதீங்க, இந்த படத்தில் நான் நடிக்கலை, விஜயகாந்த் சார் வந்து பண்ணுறாரு, அதனால் வந்து நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் நான் பண்ணுறேன்ட்டேன். எதுக்கும் விஜயகாந்த் சார்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேட்டுருங்களேன் அப்படின்னாரு. நான் என்ன சார் கேட்கணும் விஜயகாந்த் சார்கிட்ட? இல்லைங்க நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டார். சார் எனக்கு அவருக்கு எப்படி சார் பிரச்சனை, எனக்கு சம்மந்தமே இல்லையா? இல்லை சொன்னேன் கொஞ்சம் இழுத்தார அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு கேட்டார். அதில் அந்த அப்படியாலேயே ஒரு 100 கொஸ்டின் இருக்குதுன்னாரு. நான் பேசுகிறேன் சார், நான் ஃபோன் அடிச்சு நேராக என்ன பண்ணிர் அப்படின்னாரு. சார் இது மாதிரி பாக்யராஜ் சார் படம், ஆமாம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் தான் வரமாட்டீங்களே, நீங்கள் தான் வேறு ஒரு காம்பவுண்டில் இருக்கீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் எப்போ சார் சொன்னேன்? இல்லை நீங்கள் 2 முன்னாடி கூடும்போது நீங்கள் வந்து வரல, எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னாரு. சார் உங்களோட ஒர்க் பண்ணுறதுல என்ன சார் சந்தோஷம் தானே சார், அது வந்து வேறு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் விட்டோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு விஷயம் தெரியுங்களா அப்படின்னாரு. என்னென்ன? நீங்கள் ஒர்க் பண்ணீங்க தெரியுமா, எத்தனை நாள் ஷூட்டிங்கு, எப்போ ஷூட்டிங் முடியும், எப்போ எடுக்கலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமான்னாரு. இன்றைக்கி அக்டோபர் 5, நான் சரி செப்டம்பர் 21, அக்டோபர் 10லேருந்து ஷூட்டிங், அக்டோபர் 10 நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம்னா ஜனவரி 14 ரிலீஸு, ஜனவரி 14 ஜனவரி 1 நான் காப்பி ரெடி பண்ணிக்கணும், இருக்குது 70 நாள்.
நான் வேணான்னு சொன்னேன். ஏன் தெரியுமான்னாரு, இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இருக்காங்க தெரியுமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு வேலை செய்யச்சுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு யார் லாஸ் ஆக தெரியுமா, ப்ரொடியூசருக்கு தான். அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னாரு. இல்லை என்ன சார் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை சார், நான் பார்த்திபன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், 25 நாளில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நினைவு இருக்குன்னு ஒரு படம் 28 நாளில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிலா காலன்னு ஒரு படம், அதுவும் ஒரு 20 நாளில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 20 நாள் 22 நாளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 50 நாளே ஒர்க் பண்ணியிருக்கேன், 140 நாள் 160 நாளே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட அது கிடையாது சார். அது அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ, எத்தனை லொக்கேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணுதோ, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் இதெல்லாம் சேர்த்து தான் சார் வருது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய நீ சொல்கிற இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அக்டோபர் 10 ஆரம்பிக்கிறேன், ஜனவரி 1 முடிக்கணும். நீ நல்லா பண்ணுவலாம் தெரியும். 2 விஷயம், நீ யாரையும் விடக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இது 2 தான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னாரு. ஓகே சார் நான் பண்ணுறேன் சார். அப்படி தான் பகிர சாரோட அது ஆரம்பிச்சது. டே 1லேருந்து அது வந்து ஒரு நான் ஒர்க் பண்ண ஃபிலிம்லேயே பயங்கர ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம்னா சொக்கத்தங்கம். ஒரு பர்சன் கூட கிடையாது. ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் லெவலில் வச்சுப்பார். கம்ஃபர்ட் லெவல்னால் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம அப்போ யோசிப்போம், எப்படி நம்ம வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி ஒரு என்ன காரணம்னா, அவரும் அப்படி தான் சார். ஒரு A4 ஷீட்டில் ஒரு ஃபோல்ட் பண்ணி எழுதிட்டு எடுத்து வந்துடுவார் சார். நமக்கு தெரியும் இவ்வளோ தான் எடுக்கணுன்ட்டு. அதுதானே முக்கியம். அப்புறம் நான் கேட்டேன், ஒரு வாட்டி கேட்டேன், சார் இவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கீங்களே, வந்து எப்படி சார் உங்கள் படம் செல்லுமணி படம் லேட் ஆகுதுன்னா நிறைய நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நிறைய செட்ஸ் போகிறோம், நீங்கள் எப்படி சார் பண்ணுறோன்னாரு. நீங்கள் செட்டு போகிறீங்களா, எனக்கு அது செட் ஆகணும் சார். எல்லாரும் முடிச்சுட்டு நைட் போனதுக்கப்புறம் அவர் காலையில் லேட்டாக வருவார்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நைட் எல்லோரும் போனதுக்கப்புறம் அவர் தனியாக உட்காந்து பண்ணுவார் சார். எழுதி காலையில் ஒரு எழுதி எடுத்து கொடுப்பார் பார்த்தீங்களா. அதில் அவ்வளோ அழகாக அந்த சின்ன ஒரு இப்பு கூட அடிச்சு அவ்வளோ க்ளீனாக ஒரு இருக்கும், இவ்வளோ தான் எடுக்க போகிறது. அப்போது அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன எல்லாரும் பயமுறுத்துறாங்க, நான் எடுக்க மாட்டேன்றாங்க, நீயும் எடுக்க மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் இது முடிச்சிட முடியுமா அப்படின்னாரு. நான் வந்து சார் பிரிச்சுப்போம் சார், இப்படி பிரிச்சுப்போம் மேக்கிங்கில், இப்போ சீன்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க, சாங் வந்து நான் போய் பண்ணிக்கிறேன் என்ன. அப்போ அங்கே எடிட்டிங் ரூம் வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டார். டோட்டலாகவே மூவியால் வந்து பொள்ளாச்சிக்கு ஒரு ரூமில் தூக்கிட்டு வந்து போட்டு 2 நாளுக்கு ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறது ஃபுல்லாகவே அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அவர் விஜயகாந்த் சாரும் பார்ப்பார். அப்படி கரெக்டாக வரும்போது அது முடிக்கிறோம். அதை முடிச்சோன்னா அவருடைய டாக்கி போர்ஷன் முடியுது. போகும்போது ஃபைனல் 2 நாள் ஷூட்டிங் போகும்போது ஆல்மோஸ்ட் டப்பிங் ரெடி பண்ணி அமைச்சிட்டார். ஃபைட்டு முடிக்கிறோம், அப்படியே நாங்கள் வந்து ஆலிபி போகிறோம், சாங் போகிறோம். அங்கே சாங்கை முடிச்சுட்டு இங்கே வரோம், கரெக்டாக ஃபைனல் நெகட்டிவ் கட்டிங் முடியுது. கரெக்டாக சொன்ன மாதிரி அது ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது விஜயகாந்த் சார் அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா பயங்கர நைட் ஷூட்டிங், நைட்டு ஃபைட் இருக்கும், திருப்பி மறுநாள் சீன் இருக்கும். அவர் டைரக்டர் ஃபைட்டு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி காலைல வந்து அவர் கொஞ்சம் லேட்டாக வச்சுன்னா, அவர் நம்ம லேட்டாக வர சொன்னால் கூட அவர் சீக்கிரம் வந்து உட்காந்துருவார். நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துரு. சண்டே மட்டும் ஒரு ½ டே ஒர்க் பண்ண மாட்டார், அவங்க ஃபேன்ஸை மீட் பண்ண டைம். பட் அந்த ஒரு ஷூட்டிங் வந்து அது அவ்வளோ டஃப் ஷூட்டிங், அவ்வளோ லொக்கேஷன்ஸு, அவ்வளோ வீடு, ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் இவங்க சார். மொத்த படத்துக்கு பிரகாஷ் ராஜ் ஃபுல்லாக வருவார். ஆனால் மொத்தமே 6 டேஸ் தான் சார் ஷூட் பண்ணோம். அவர் இல்லாத சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவர் எடுத்து, அவர் இருக்கிற சீன்லேயே அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் கமிட் பண்ணாமல் எடுத்து அவர் வரும்போது, ஸோ இட் வாஸ் வெரி குட் ஒர்க்கிங். அது ஒரு புது விஷயம். அதனால தான் அந்த படம் முடித்தோன்னே பேரரசு பண்ணோம். நம்ம காஜா மஜின் சாருடைய படம், அது அந்த உதயன் டைரக்ட் பண்ணார். அது டியூல் ரோல் ஃபிலிம். அது வரும்போது ரொம்ப இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு. இன்றைக்கு விஜயகாந்த் நம்மிடையே இல்லை. அந்த இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர்களில் விஜயகாந்த் சார் மாதிரி வேறு யாருமே கிடையாது. இப்போவும் கிடையாது. ஜெயிச்சதுக்கப்புறம் வருவாங்க. நான் ஒரு சின்ன படம் ஜெயிச்சுட்டுனா வருவாங்க. ஏன்னா அது வந்து சொக்கத்தங்கம் படத்துடைய கதாநாயகியான சௌந்தர்யாவை அந்த படத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்களுக்கு சௌந்தர்யா வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக கருப்பண்ணசாமின்னு ஒரு படம் பண்ணிட்டு தான் இருந்தோம் சார். அந்த படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்திபன் சார் தான் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தார். திரைப்பட காட்சிக்காக 15 பச்சை மிளகாவை தனுஷ் கடித்து சாப்பிட்டாரா? அது நீங்கள் வந்து ஒரு பீன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா வந்து கண்ணில் தண்ணி வராது மாதிரி வந்து அது வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா ஒரிஜினல் சாப்பிட்லான்னு என்னங்க சொல்கிறீங்க? அப்போ ஒரு பூபதி பண்ணிக்கல ஏங்க அப்படின்னு ஒன்று கத்தியில் குத்துற மாதிரி வச்சுருந்தா உண்மையில் குத்துனா வருமா? இல்லைங்க, அது வேறங்க.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.